வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டாக்ஸ். நான் சிவா. இந்த தளத்துல நீங்க பிரித்தானியா மற்றும் இலங்கை சம்பந்தமான தகவல்களையும் தமிழர் நலன்சார் தகவல்களையும் அறிஞ்சு கொள்ளலாம். கிட்டத்தட்ட யுத்தம் முடிவடைஞ்சு 16 வருஷம் ஆயிட்டு. தமிழருக்குரிய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதுல அரசியல் களத்துல தமிழ் மக்களுக்கு அவ்வளவு தெளிவில்லை, நம்பவும் இல்லை. 16 வருஷமா அரசியல்ல தமிழ் கட்சிகள் நிறைய இருக்கு, நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனா தமிழருக்குரிய தீர்வு பெற்றுத்தரப்படும். இந்த முறை எலெக்ஷன் நடந்துச்சு. லாஸ்ட் எம்பியோட சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி யாழ்ப்பாணாக்கள் அனுப்பின எம்பி எப்படிப்பட்ட ஒரு ஆள், அவர் என்ன செஞ்சவர், அவர் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார், இப்படியே போச்சண்டா தமிழ் மக்களை ஏமாற்றி எத்தனை பேர் இவர மாதிரி வர இருக்கு. இதை பற்றி தான் நாங்க இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. அப்படின்னா தான் அடுத்த காணொலியை நான் உருவாக்குறதுக்கு அது உதவியா இருக்கு. மக்கள் எப்பவுமே கவர்ச்சியை கண்டுதான் முன்னால போகலாம். அத மாதிரி இவர் தேர்தலில் நிற்கிறார். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சமூக வலைதளங்கள்ல இவர் சரியான இன்டர்வியூலாம் கொடுத்து தன்னை ஒரு கவர்ச்சியா காட்டுறாரு மக்களுக்கு. இந்த கவர்ச்சி மீனிங் இவர் பேசுறது எதுன்றது எல்லாம் ஒரு புதுவிதமான இதா இருக்கு தமிழ் மக்களுக்கு. அப்ப அந்த இதுல நிறைய தமிழ் மக்கள் இவருக்கு வாக்களிக்கிறாங்க. வாக்களிச்சு இவரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. பார்லிமெண்ட்டுக்கு போன இவர் பார்லிமெண்ட்டுக்கு போக முதல் இவர் இவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கிறார். தான் பிரதிநிதியா தமிழ் பிரதிநிதியில் ஒரு ஆளா வந்தா இவ்வளவு பிரச்சனைகளை பற்றி கதப்பன், தான் என்னென்ன விஷயங்கள் செய்வன் எல்லாம் நிறைய இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார் சமூக வலைதளங்கள்ல. அப்பைக்கு இவர் கொடுத்த இன்டர்வியூக்களால நிறைய மக்கள் இவரை பார்த்து இவர் தமிழர் நலன் சார்ந்து எந்தெந்த இடங்கள்ல இவர் முக்கியமா நின்றிருக்கிறார். பார்லிமெண்ட்டை விட்டுருங்க, பார்லிமெண்ட்டுக்குள்ள ஒரு சட்டமன்றம் இருக்கு. நீங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள என்னென்னாலும் கதைக்கலாம், அதுக்கு தடுப்பு சட்டமோ எதுவும் உங்களை நோக்கி பாயாது. அதால உங்களுக்கு முழு சுதந்திர உரிமை பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்கு. எங்கட சனம் என்ன யோசிக்குதுன்னா, இவர் பார்லிமெண்ட்டுக்குள்ள கதைக்கிறத பார்த்துட்டு ஆஹா இவர் கதைச்சு வெட்டி விழுத்திட்டார், சிங்கள மக்களுக்கு முன்னாலெல்லாம் சிங்கள அரசியல்வாதிக்கு முன்னாலெல்லாம் பிரபாகரன் தலைவரை பற்றி அப்படி கதைக்கிறார் இப்படி கதைக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, வெளியால் எங்கேயும் கதைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இவருக்கு கிடைச்சிருக்குமா? இவர் இப்படி கதைப்பாரா இருந்தா வெளியில முடிஞ்சுது, அவ்வளவுதான். கொண்டே போட்டு வச்சு சாத்துன்னு சாத்துவாங்க. இப்படிதான் இன்னும் போயிட்டு இருக்கு. தமிழ் மக்களை ஏமாத்துறதுக்கு இப்படி நிறைய விஷயங்களை கையில் எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கணும். உண்மையில இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இல்ல. இவரை மாதிரி இன்னும் நிறைய பேர் உருவாகி எங்கண்ட ஈழத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்குரிய வேலையை தான் செய்யணும். நாங்கள் மிகவும் அவதானமா இருக்கணும் இவர்களை மாதிரி ஆக்கள் இந்த விஷயத்துல. கிட்டடியில தமிழ்நாட்டுக்கு போயிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டுல தேவையில்லாத விஷயங்களை பார்த்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்குமே ஒரு பூகம்பரமான பிரச்சனையை கிளப்பி விட்டு வந்திருப்பார். இவர் என்னத்துக்கு அங்க போனவர், பிரச்சனை கிளப்பி எல்லாம் சிம்பிளா யோசிச்சு பார்த்தோம்டா, இவர் ஆற்ற கையாள், இவர் என்னத்துக்கு அங்க போறார், யாருக்கு பேட்டி கொடுக்கிறார், யாரை நோக்கி இவற்றை கருத்துக்கள் முரணா இருக்கு, எல்லாமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இவர் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு அங்க கதைச்ச கதைகள், அதுக்கப்புறம் இங்க பார்லிமெண்ட்ல துவக்கெடுத்து சுட்டுடுவனும்னு அப்படி இப்படி எக்கச்சக்கமான கதைகள், இதெல்லாம் ஒரு நல்ல போக்கு இல்லை. இவர் இதுக்கு பிறகு நிறைய விஷயங்களை திருத்தி கொள்ள வேண்டி இருக்கு. இவர் கிட்டடியில பார்த்த விஷயம், கிட்டடியில இவர் செஞ்ச சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வயோதிப அம்மா ஒரு ஆளை பார்த்து துவக்கெடுத்து காட்டி சுட்டுடுவன் நாயே அப்படின்னு சொன்னது. தமிழ் மக்களை நேசிக்கிற ஒரு ஆளால இப்படி ஒரு நாளும் செயற்பட முடியாது. இவர் செய்யற வேலைகள் எல்லாமே தமிழ் மக்களுக்கு விரோதமா தான் கூட நாட்கள்ல போய் முடியறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கு. திருப்பவும் ஒரு இனவாதத்தை ஊக்குவிக்கிற மாதிரியும், திருப்பவும் ஒரு தவறான போக்கில தமிழ் மக்கள் எடுத்துக்கொண்டு அவர்களோட வாழ்க்கையை சீரழிக்கிற மாதிரியும் இவருடைய போக்குகள் இருக்கு. இவர் இப்படியே பண்ணி கொண்டிருந்தாருண்டா நாங்கள் அடுத்த நிலைமைக்கு நாங்கள் முன்னேறி வாரதுல இருந்து விலகி நாங்கள் வேறொரு திசைக்கு போக வேண்டிய கட்டாயம் உருவாகலாம். இவர் பார்லிமெண்ட்ல கதைக்கிற விஷயங்களை பாத்தீங்கன்னா சினிமா மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட தூக்கி அங்க கொடுங்க, அவர் பார்ப்பார் இங்க பார்ப்பார். கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் சனங்கள் எங்களுக்காண்டி செத்து நாங்கள் நல்லா இருக்கணும், எங்களுக்கு ஒரு தமிழ் தனி ஈழம் வேணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட இருந்திருக்கேன். அந்த மொத்த இறப்பையும் கொச்சப்படுத்துற விதமா தான் இவற்ற கதைகள் இருக்கு. இன்னொரு நாட்டுக்கு தூக்கி தாரவாத்து கொடுக்கறது, தனி தமிழ்நாடு தான் ஒரே கோரிக்கையை தவிர இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கறது யாருடைய கோரிக்கையுமே இல்லை. இவர் அதை விட்டு தேவையில்லாத இந்த மாதிரி வேலைகள் பார்க்கறதால இன்னொரு இன பிரச்சனையை உருவாக்குறதுக்கு சந்தர்ப்பத்தை வழிவகுக்கிறார். மே 18 இவர் போய் இந்தியாவில் அனுஷ்டிக்க வேண்டிய நிலைமை இங்கே எவ்வளவு முள்ளிவாய்க்கள் கிட்டத்தட்ட 15-16 வருடமா சனங்கள் நிறைய கஷ்டப்படுது இந்த தினத்தை அனுஷ்டிக்கிறது.
ஆனா இதை பற்றின ஒரு கருத்தே இவர் இவ்வளவு காலமா முன் வச்சிருக்க மாட்டார். திடீரென்று ஒரு ஊழலை வெளிக்கொண்டார், அந்த ஊழல்ல இருந்து சமூக வலைதளங்களை தன்னை பிரபல்யமாக்கி கொள்றார், தேர்தலில் நிற்கிறார், வெற்றி அடைகிறார், பார்லிமெண்ட்டுக்கு போறார். பார்லிமெண்ட்ல பொய்யான கதைகளை நிறைய கதைக்கிறார். கதைச்சு 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 தன்னை ஒரு ஒரு பிரபல்யமான ஆளா மாத்திக்கொள்றார். முதல் ஒரு சின்ன ஜோன்ல இருந்தவர், பிறகு இப்ப தன்னை இன்டர்நேஷனல் ரீதியில், அதாவது சர்வதேச ரீதியில தன்னை பிரபல்யப்படுத்திக் கொள்ளணும் என்று இந்தியா போறார். போய் தான் நச்ச மாதிரி செஞ்சுட்டார். ஆனா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி விஷயங்கள் இவர் செய்யறதால தமிழ் மக்களோட எதிர்காலம் கேள்விக்குள்ளாகுது. இவர் நிறைய விஷயங்கள்ல நிறைய பிழைகளை விட்டு கொண்டிருக்கிறார். நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு தேர்தல் ஒன்று வரப்போகுது. அந்த தேர்தலில் இவர் முன்னின்று இவர் யாரை வச்சு என்ன மாதிரி அரசியல் செய்வார்ன்றதை பார்த்தோம்னு இருக்கப்படும். தமிழ் மக்கள் அரசியலை படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகிருக்கு. ஏனென்றா இது தெரியாதால எங்களை நிறைய பேர் ஏமாத்தி கொண்டிருக்கணும். சட்டங்கள், அரசியல் இது எல்லாத்தையும் நாங்கள் வடிவாக கற்ற வேண்டாதான் எங்களால் அடுத்த தலைமுறைக்கு இதுகளை சொல்லி கொடுத்து அவையே நாங்கள் நிமிர செய்கிறோம். அது அன்றி இப்படியே விட்டோம்டா, இப்படியே வாரம் போறவன் எல்லாம் எங்களுக்கு பெரிய ஆளாகி எங்களை ஆட்டு வந்த மாதிரி ஏதோ ஒரு திசையில கொண்டு விட்டு மொத்தமா முடிச்சிருவாங்க. அப்ப நாங்கள் ஒரு அரசியல் புரிந்துணர்வை எங்கட மக்களுக்குள்ள நல்லா விதைக்கணும். சில அரசியல் வேலைகளை நாங்கள் நல்லா உற்று நோக்கி கவனிக்கணும். இல்லாட்டி தமிழினம் அழிவை நோக்கி ஒரு நிலையில விட்டு கொண்டு போகும். நல்லா யோசிங்க. இப்படி இன்னொரு ஆள் முளைச்சு வந்தா ஒரு நாளும் அதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது. நல்லா யோசிச்சு நல்லா ஒரு முடிவு எடுக்கும். இனி வரும் தேர்தல்களில் இவர்கள் மாதிரி ஆட்கள் வந்துச்சுன்னா நல்ல ஒரு பாடம் புகட்டுற மாதிரியான ஒரு முடிவு எங்க கையில இருக்கும். மேலும் கருத்துக்கள் வரவேற்கப்படுது. கீழே இருக்கிற காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அடுத்து என்னத்தை பற்றி கதைக்கலாம்ன்றதை மென்ஷன் பண்ணுங்க.